கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுசீந்திரம் தானுமாலையான் சுவாமி கோயில் தேரோட்டம் நடைபெற்றது. திருத்தேரோட்டத்தை தொடங்கி வைக்க அமைச்சர் சேகர் பாபு காலதாமதமாக வந்ததாக கூறி அங்கிருந்த சிலர் பாரத் மாதா கி ஜே என முழக்கம் எழுப்பினர். இதை கண்டித்த அமைச்சர் சுசீந்திரம் தானுமாலையான் சுவாமி பெயரை சொல்லி முழக்கம் எழுப்புமாறு கூறினார். இதையடுத்து அமைச்சருக்கு எதிராக முழக்கமிட்டவர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அப்புறப்படுத்தினர். இதற்கிடையே திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் வெள்ளித்தேர் வெள்ளோட்டத்தை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய சேகர் பாபு சுசீந்திரத்தில் விரும்பத்தகாத முழக்கங்களை எழுப்பியதால் பிரச்சனை ஏற்பட்டதாக கூறினார். பாரத் மாதா கி ஜே என்று முழக்கமிட்டவர்கள் திடீரென சாவர்கர் வாழ்க என்று கூறியதால் தான் பிரச்சனை ஏற்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். அவர்கள் பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்வதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்தில்லை, சொல்லிக் கொள்கிறார்கள். அது திருக்கோயில் இல்லாமல் வெளியிடத்தில் சொல்லிக் கொண்டால் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களை பொறுத்த அளவில் தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, இதுதான் எங்களுடைய கொள்கை. அதோடு மட்டுமல்ல, சார்வார்காருடைய பெயரை சொல்லி அவர் வாழ்க என்று கோஷமிடுகின்றார்கள். இது எப்படி ஏற்புடையது? இந்துக்களிலே எடுத்துக்கொண்டால் கூட ஓம் ஓம் என்று நாம் சொல்வதுடைய பிரணவ மந்திரத்தின் அர்த்தம் என்னவென்றால் அமைதி, ஒழுக்கம், இறையன்பு, இதுதான். அதேபோல் இஸ்லாமியர் என்ற சொல்லை கூட நீங்கள் பார்த்தால் அதில் வருகின்ற பொருளும் அமைதி, ஒழுக்கம், இவைதான். ஆமீன் என்று சொல்லுகிறோம் கிறிஸ்துவத்தில், அவருடைய பொருள் என்ன? அமைதி, அடக்கம். இவைகளைத்தான் நாம் பின்பற்ற வேண்டுமே தவிர அமைதி காக்கின்ற இடத்தில் மனிதநேயத்தை வளர்க்க வேண்டும், மதவெறியை வளர்க்கக்கூடாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.